நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் ஆர்சனல் கேம் வேற லெவல் வெறித்தனமாக இருந்திருக்குமே. பிகாஸ் எனக்கு உளவுத்துறையிலேருந்து நியூஸ் வந்துருச்சு. அதாவது சிமியோன் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அவருடைய பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து மெட்ரோபாலிட்டானா ஸ்டேடியமில் பார்க் பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனேயே ஆர்டேட்டா என்ன பண்ணுவார், அவருடைய பழைய பஸ்ஸை லண்டன்லேருந்து மெட்ரோபாலிட்டானா ஸ்டேடியமில் அவருடைய சைடில் பார்க் பண்ணிட்டார். அப்போ கேம் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் ஆர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இந்த மேட்சை பார்க்க உட்காந்தவங்க எல்லாருமே அப்படியே ஒரு தூக்கத்துக்கு போனாங்க. இந்த கேம் முடியறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பெனால்ட்டியில் ஒரு கோல் கிடச்சிச்சு. ஓகேடா, அந்த தூக்கத்தில் இருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு திமிரி செகண்ட் ஹாஃப்ல கேம் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்க, தூக்கத்தை ஆல்ரெடி கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கொஞ்சம் நெஞ்சம் தூக்கத்தை மிஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகும்னு நினச்சாங்கல்ல, செகண்ட் ஹாஃபும் ஓப்பன் ஆச்சு. ஒரு பெனால்ட்டி. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மெயின் ரெஃப்ரி, லைன்ஸ்மேன், VAR, ஈவன் ஃபேன்ஸ் முதற்கொண்டு இந்த பாட்டை ரிப்பீட்டட் மோட்ல கேட்டிருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. PSG வெர்சஸ் பேயன் கேம்ல நம்ம என்ன சொன்னோம், அதாவது டிஃபென்சிவ் மெஷின் இந்த 2 டீமுமே வீட்டில் மறந்துட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த கேம்ல இந்த கோல் மெஷின் வாங்கல, அந்த மெஷின் 2 பேருமே 2 பேத்துக்குமே காணாம போயிடுச்சு போல இருக்கு. இந்த கேமை பார்க்கும்போது இந்த 2 பெனால்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேமை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு தாலாட்டு, என்ன மாதிரியான ஒரு தாலாட்டு அப்படி இருந்துச்சு. இந்த கேமை பற்றி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும்னா, அத்லெட்டிகோ மேட்ரிட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆர்சனலை அவங்களுடைய அவே கேம்ல இருந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த கேமை ஈகராக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்பால் ஃபேன்ஸும் பாதியிலேயே தூங்கிட்டாங்க. ஸோ செகண்ட் லெக்லையும் வேற எதுவுமே இந்த 2 டீம் கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்காதீங்க. பட் PSG வெர்சஸ் பேயன் மூனிக் அண்ட் ஆர்சனல் வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லெக்ல என்ன நடக்கும்ன்ற உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.